இன்றைக்கான தேவ வார்த்தை பிரகாசம். சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையுது. தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று வேதம் சொல்லுது. தேவனை தவிர நாங்கள் வேறு ஏதாவது ஒரு காரியத்துல நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உடைக்கப்படலாம். ஆனா தேவன் மேல நாங்க முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உடைக்கப்படாது. சில நேரங்கள்ல விசுவாசத்துக்கான பரீட்சைகள் அனுமதிக்கப்படுமே ஒழிய ஒரு பொழுதும் தேவனங்களை கைவிட மாட்டார். அவர் மேல நாங்க வைத்த நம்பிக்கையும் உடைந்து போகாது. மனிதர்கள் என்ற ரீதியில் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கையற்ற தன்மைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் என்று அநேக காரியங்கள் மனிதர்கள் மத்தியில மனிதர்களை நம்பும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனை மாத்திரம் விசுவாசித்து தேவனை நம்பும் போது இவை யாவும் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறாது. தேவன் ஒருத்தரையுமே ஒரு பொழுதுமே கைவிடுகிறதில்லை. மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்து வாழும் பொழுது சில நேரங்கள்ல அந்த நம்பிக்கை உடைக்கப்படலாம். உதவி செய்வதாக அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் கடைசி தருணத்தில் அந்த வார்த்தைகள் உடைந்து போகலாம். மனிதர்களை எதிர்பார்க்கும் பொழுது ஏமாற்றங்கள் வரலாம், கைவிடப்பட்ட நிலைமை எங்களோட வாழ்க்கையில வரலாம். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தபடியால் அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. தேவனை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து தேவனை மாத்திரம் நம்பி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா இருந்தா ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசம் அடையும். எங்களுடைய முகங்களும் மற்றவர்களுக்கு முன்னால வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. Have a hopeful day.